பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 89வது அதிகாரம் 17வது வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய தயவினால் எங்களுடைய கொம்பு உயரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அன்னாள் ஜெபம் பண்ணின பிற்பாடு அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினால் நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், என் கற்பத்தை கர்த்தர் திறந்து விட்டார், நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறேன். நான் எந்த இடத்தில் தலைகுனிந்து நின்றேனோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டேனோ, அந்த இடத்தில் கர்த்தர் என் தலையை உயர்த்தினார் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய காரியத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். சங்கீதம் 28:7 வாசிக்கும்போது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நீங்கள் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Glory to God. சங்கீதம் 89:24 வாசித்து பாருங்கள். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. ஏங்க, இன்றைக்கு தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அவன் சொல்கிறான் பாருங்களேன், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். காரணம், கர்த்தருடைய பலன் எனக்குள் இருக்கிறது. அதனால தாங்க பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். அவருடைய தயவினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை பார்க்க முடியும். செபிப்போமா?
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய தயவு அவர்களுக்கு வெளிப்படட்டும். கர்த்தருடைய தயவினால் அவர்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய தயவினால் அவருடைய காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.